வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மகர ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சனி பகவான் தான். உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே, அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களும் மகர ராசியில அடங்கி இருக்குது. கால புருஷனோட அங்க அமைப்புல 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சடராசி தான் இந்த மகர ராசி. இவங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவங்கிறதால பேச்சில் உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும். அதே மாதிரி இவங்க வெகுளித்தனமான வெள்ளமனம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மகர ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும், புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும். காது நீண்டும் தோள்கள் விரிந்து அமைஞ்சிருக்கும். எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையோட கொஞ்சம் கவலை தேர்ந்த முகத்தோடு தான் இருப்பாங்க. கள்ளங்கவலை இல்லாத உள்ளம் கொண்ட இவங்க கருத்துக்களை சொல்றப்ப அழுத்தம் திருத்தமா பேசக்கூடியவங்க. பேச்சுல கொஞ்சம் முன்கோபமும் உறுதியும் அப்பப்ப வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, விரோதிகளா இருந்தாலும் சரி, ஆதரச்சி ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க. மகர ராசிங்கிறது ஒரு கடல் வீடா பார்க்கப்படுது. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரிதான் இவங்களோட மனசுல புது புது எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. வாழ்க்கையில தோல்வி அடைகிறது அதால பாதளத்துக்கே போனாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களோட ராசிக்கு அதிபதியா இருக்கிறவர் சனி பகவான். இறக்க சுவாபத்தையும் அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கிறதால எதுலையுமே மனிதநேயத்தோட செயல்படவே விரும்புவாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் சுபாவம் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். மகர ராசிக்காரங்க ரொம்ப ஈக குணம் கொண்டவங்களாகவும் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனசுல எவ்வளவு துயரம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட தேவையற்ற பேச்சுக்களால மனம் புண்பட்டாலும் அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பண வரவு தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றல் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவாங்க. சுகத்தையும் அமைதியும் அனுபவிக்க நினைச்சாலும் ஆனா இவங்களால அதை அனுபவிக்கத்தான் முடியறதில்ல. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்க மாதம் திகழ போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும். உடல் நலன்ல கவனம் செலுத்துறது அவசியமாக பார்க்கப்படுது. முந்தைய காலகட்டங்களில் தொழில் முடக்கம், பணம் முறையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரும் காலங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரையும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. உழைப்புக்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதனாலும் கடினமாக உழைச்சிங்கன்னா நஷ்டத்தில் இருந்து தப்பிக்க முடியும். எந்தவித முடிவுமே உடனடியாக எடுக்காம ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து எடுக்கிறதால பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும். மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா காலபைரவர் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு சர்வ சக்திக்கும் காரகனா சொல்லக்கூடிய சனி, ஆன்ம ஆற்றல் காரகனா சொல்லக்கூடிய சூரியனோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு 2 வித சக்தி இருக்கும். ஒரு பக்கம் செயல அதிகபட்ச வேகம், இன்னொரு பக்கம் யோசித்து செயல்படக்கூடிய புத்தி இருக்கும். இந்த மாசம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிற நட்சத்திர நாதனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்க போகுது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. அரசாலை ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் தடைகள் விலகும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பாகவும், மேலும் உங்களுடைய காரியங்கள் வெற்றியக்கூடிய காலமாகவும் ஏற்பட போகுது. இடம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். பெரியவங்களோட ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்க ஜீவன ஸ்தானத்துக்கு இருக்கிறதால தொழில் விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்க முயற்சி எல்லாமே நிறைவேறும். பணியில் இருந்து வந்த சங்கடங்களும் வரையும். உழைப்பவர்களோட நிலைமை உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு வழியில நன்மைகள் ஏற்பட போகுது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு
எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும், சுயதொழில் செய்கிறவங்களோட நிலைமையும் உயரும், வாழ்க்கை துணையோட இருந்து வந்த சங்கடங்களும் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலமாக தான் பார்க்கப்படுது. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கிற சூரிய பகவானால எதிர்பார்த்த பதவியை உங்களுக்கு தருவாங்க, முன்னேற்றத்தையும் உண்டாக்கி தருவாங்க. விவசாயிகளாக இருக்கிற உங்களோட நிலைமை உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். விளைச்சல் மேலும் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் கவனம் செலுத்த பாருங்க. மேலும் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க, வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், தொழிலுக்கும் கர்ம வினைகளுக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பக்கம் உறுதியான மனநிலைமை இருந்தாலும் மறுபக்கம் குழப்ப நிலைதான் இருக்குது. சில நேரத்தில் எதை முன்னாடி செய்யறது எதை அடுத்து செய்யறதுங்கிறத மறந்து அவசரப்பட்டு சில செயல்களில் ஈடுபட்டு நெருக்கடிகளுக்கு ஆளாகுறீங்க. அதே நேரத்தில் உங்கள் முயற்சிகளை யாருக்காகவும் நிறுத்தவும் மாட்டீங்க. உங்கள் இலக்கை அடையிற வரைக்குமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் யோகமான மாதமாக தான் இருக்க போகுது. இதுவரையிலும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய திட்டங்கள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சங்கடங்கள் குறைஞ்சி வருமானமும் அதிகரிக்கும், புகழும் செல்வாக்கும் உயரப்போகுது. 3ஆம் இடத்துல சந்திரிக்க இருக்கக்கூடிய ராகு சூரியன் உங்ககிட்ட இருந்த தடைகளை விளக்க வைப்பார், எதிர்பார்த்த முன்னேற்றமும் அடைய வைப்பார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக போகுது. வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட போறீங்க. வழக்குகள் சாதகமாக மாறப்போகுது. தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கக்கூடிய ராசிநாதனும் செவ்வாயும் ஒரு பக்கம் வேகத்தையும் மறுபக்கம் யோசிச்சு செயல்பட்டு நிலைமையும் வழங்குவாங்க. பின்னிவிளைவு பற்றி யோசித்து செயல்பட பாருங்க. அதன் காரணமாக உங்களால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்தில் பதியிருந்தால சுப செலவும் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை மேலும் உங்களுக்கு இடம் வாங்குறது, தொழில் தொடங்குறது, பிள்ளைகள் கல்விக்காக செலவு செய்யறது, வாகனம் வாங்குறதுன்னு செலவு ஏற்பட வைப்பாங்க. செல்வாக்குக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். குரு பகவானோட 5ஆம் பார்வை உங்களுக்கு பல தடைகள் நீக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வை தொழிலில் வருமானத்தையும் அதிகரிக்க வைக்கும். தொழில் மீது அக்கறையும் ஏற்படும். பணியாளர்களுக்கு இது யோகமான மாசம்னு சொல்லலாம். பிரச்சனைகள் விலகும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். சிலருக்கு பதவி கிடைக்கக்கூடிய காலம். விவசாயிகளாக இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவீங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பணிபுரிகிற இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும், உடல்நிலையும் சீர்படும். நினைத்ததை சாதிச்சு முடிப்பீங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க அக்கறையோட படித்து அதிக மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா நந்தீஸ்வரரை வழிபட்டு வாங்க, வாழ்வு சிறக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு ஆயுள் கர்மக்காரன் சொல்லக்கூடிய சனி, தைரிய வீரிய பராக்கிரமக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு செயல்களில் ஒரு பக்கம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் தடைகளும் ஏற்படத்தான் செய்யுது. எப்போதுமே உங்க வழியை மாற்றிக்கொள்ளாம செயல்பட பாருங்க. பிறக்க போகிற பங்குனி மாசத்துல உங்க நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செயல்கள்ல வேகம் இருந்தாலும் சில தடைகளும் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், அதில் எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி வருமானமும் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருக்கக்கூடிய ராகு சூரியனால உங்கள் முயற்சிகளை வெற்றியடை செய்வாங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாசமாக தான் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரன் வரப்போகுது. சுயதொழில் செய்கிறவங்களோட நிலைமையும் உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விருப்பங்களும் கூடவே நிறைவேறும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க கூடுதல் கவனமோட படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்வு சிறக்கணும்னு நினச்சிங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க, உங்களுடைய வாழ்வு சிறக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு பங்குனி மாதம் கிரக நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்குறப்ப 3 கிரகங்களும் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம் தனவரவு சார்ந்த சந்திரிக்கிறதால 3 கிரகங்களின் சேர்க்கையாலும் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்பட போகிற வாய்ப்பு இருக்குது.
மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி சனி செவ்வாய் இரண்டுமே எதிர் கிரகங்கள். அதனால இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை கொஞ்சம் அசுவ பலனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருந்தாலும் மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி அதாவது சுகஸ்தானத்தோட அதிபதி லாபத்தை குறிக்கிறார். அதனால உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே புதன் பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சந்தித்து வர்றதால நீச்சங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்கிறதால இந்த மாதங்கள்ல உங்களுக்கு வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்றாங்க. இதனால கடன் எதிரி தந்தை சார்ந்த குறிக்கக்கூடிய புதன் வக்கரமடைகிறதும் நீச்சம் அடைகிறதும் ஒரு வகையில லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பா கடன்கள் தீரக்கூடிய மாதமாதான் இந்த பங்குனி மாதம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும். வாடகை இடத்துல இருந்து சொந்த இடம் இல்லைன்னா கட்டிடம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதுவரை வளர்ச்சி முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளை விலகும். அதே நேரத்தில் தந்தை வழி உறவுகளிடையே ஒருவித மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.